மெலாஸ்மா in தமிழ்நாடுல வந்துட்டு மங்கு அப்படின்னு சொல்லிட்டு காமனா சொல்றது மோஸ்ட்லி வந்துட்டு விமெனுக்கு பார்க்குற ஒரு ஸ்கின் பிக்மெண்டேஷன் இஷ்யூ. ஸோ இந்த இடத்துல தான் சீக்ஸ்ல தான் நிறையா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாம நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கிறதுல மஞ்சள் போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த மெலாஸ்மா அதை ஆக்சுவலாக எப்படி ட்ரீட் பண்ணணும், மஞ்சள் தான் அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஐம் டாக்டர் ராதா சுப்ரமணியன், கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்பேட் ஸ்கின் அண்ட் ஈஸ்தெட்டிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெலாஸ்மா அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பிக்மெண்ட்ரி கண்டிஷன். சம்டைம்ஸ் இட் மைட் பி அசோசியேட்டட் ஆர் எல்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மே பி அசோசியேட்டட் வித் ஹார்மோனல் சேஞ்சஸ். இது வந்துட்டு மோர் காமனாக வந்துட்டு விமெனுக்கு தான் ஜாஸ்தியாக வரும். மென்னுக்கு வந்ததுன்னா ரொம்ப ரெசிஸ்டன்ட் டு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். இந்த மெலாஸ்மா யூஸ்வலாக வந்துட்டு நம்மளோட சீக்ஸில் வரும், நோஸில் வரும், ஒரு பட்டர்ஃப்ளையும் அதோட விங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும், ஐப்ரோக்கு மேலே வரும், ஐப்ரோக்கு கீழே வரும், கழுத்தில் வரும், கைகளில் வரும், இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் வரும். மோஸ்ட் காமன்லி associated with sun exposure. ஸோ சன் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக ஆக 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 இந்த மெலாஸ்மாவும் ரொம்ப பர்சிஸ்டண்ட்டாகவும் ரொம்ப ரெசிஸ்டன்ட் டு ட்ரீட்மெண்ட்டாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சன் எக்ஸ்போஷர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ். ரெண்டாவது வந்துட்டு சம் ஃபார்ம் ஆஃப் ஹார்மோனல் சேஞ்சஸ் இன்சைட் த பாடி. ஸோ அதனால தான் யூஸ்வலாக இந்த மெலாஸ்மா அப்படிங்கிற இந்த பிக்மெண்டேஷன் ப்ரெக்னென்சி டைமில் ஜாஸ்தியாக ஆகும், ப்ரெக்னென்சி டைமில் ஆரம்பிக்கும். அதனாலவே இதுக்கு வந்துட்டு க்ளோஆஸ்மா அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது, மாஸ்க் ஆஃப் ப்ரெக்னென்சிங்கிற அடுத்த நேமும் இருக்குது. ஸோ இந்த பிக்மெண்டேஷன் இஷ்யூ தட் அரைசஸ் இன் ப்ரெக்னென்சி டைம் will increase over age. ஸோ சைஸ்லேயும் சரி பிக்மெண்டேஷன் கலர்லையும் சரி அது மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனாலேயே ஓசிபி எடுக்கிறவங்க, ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிற மெலாஸ்மா ஜாஸ்தியாக பிக்மெண்டேஷன் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது டெய்லி நம்ம வீட்டுக்குள்ளார தான் இருக்கும், சன்னுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகலைன்னு நினச்சிக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க, லேப்டாப் பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த விசிபிள் லைட் இல்லாட்டி ப்ளூ லைட்ஸ் இல்லாட்டி ஹெச்இவி லைட் பட்டு கூட இதே மாதிரி பிக்மெண்ட்ரி இஷ்யூஸ் உங்களுக்கு, அதாவது மெலாஸ்மா இன்னும் ஜாஸ்தியாக பிக்மெண்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி காசஸ் தான் மெலாஸ்மாவோட மேஜரான ட்ரிகர்ஸ். ஸோ இவ்வளோ காசஸ் இருக்குது. சில டைம்ஸ் வந்து கேட்பீங்க, ஃபுட்டுனால ஏதாவது சாப்பிட்றதுனால ஜாஸ்தியாக இருக்கா இல்லாட்டி சாப்பிட்டு கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஃபுட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. பட் ஆனால் ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்கும் இதுக்கும் ரொம்ப ரொம்ப சம்மந்தம். உங்கள் அம்மாவுக்கு இல்லாட்டி உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி மெலாஸ்மா ஸ்கின் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் வரக்கூடிய டெண்டன்சி இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நீங்கள் எடுக்க தயவு செய்து ஆரம்பிச்சிருங்க இப்போவே. திருப்பி 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 என்னதான் ட்ரீட் பண்ணாலும் திருப்பி வருது அப்படின்னா இந்த நிறைய காசஸில் ஏதோ ஒரு காசஸ் வந்துட்டு அதை கண்டினியூஸாக ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால தான் உங்களோட மெலாஸ்மா இஸ் ரெசிஸ்டன்ட் டு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. நவ் கம்மிங் டு டயக்னோசிஸ். ஒரு டாக்டர் கிட்ட போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு மெலாஸ்மா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு, ஆர் மெலாஸ்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி வேற ஒரு பிக்மெண்ட்ரி டிஸார்டரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அது மெலாஸ்மாவா இல்லையா அப்படிங்கிறதுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் தான் கரெக்டான ஒரு ஆப்ஷன். ஸோ தயவு செய்து கன்சல்ட் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் ஃபார் த சேம் and seek your next further course of treatment. Dermatologist என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு லுக்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எங்களுக்கு இது மெலாஸ்மாவா இல்லையா. அந்த மெலாஸ்மாவில் வந்துட்டு அது சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிற மெலாஸ்மாவா இல்லாட்டி டீப்பாக இருக்கிற மெலாஸ்மாவா இல்லாட்டி மெடிசனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய மெலாஸ்மாவா இல்லாட்டி ரொம்ப நாளாக இருக்கிற மெலாஸ்மா, ஏதோ ஒரு க்ரீம் போட்டு அந்த க்ரீம்னால ஒரு மாறிய மெலாஸ்மா, தட் இஸ் சில பேர்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவாங்க ஹைட்ரோகினோன்கிற மாதிரி ஏஜென்ட், அதனாலேயே வந்துட்டு எக்ஸோஜெனஸ் சூக்ரனோசிஸ் கூட அந்த மெலாஸ்மா வந்துட்டு மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது மெலாஸ்மாவா அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்துட்டு உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் தான் பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு இஃப் மல்டிபிள் ஸ்கின் இஷ்யூஸ் இஸ் combined in that particular area, your dermatologist might require a biopsy also. So அதுவும் பார்த்துக்கோங்க. Now
coming on to the treatment. Melasma oda most important treatment protocol la vanditu first nikkiradhu vanditu protection illana melasma pogave pogadu pogarada patti kuda yosichiraadinga because in the melasma oda most important causative factor na sonna mari sun protection da. So kandipa vanditu sun protection is very very important. Further ah vanditu edavadhu hormonal triggers irukna adula irundo neenga vanditu ungaloda melasma va kaapathikanum. So most importantly protection அப்படினாலே வந்துட்டு எல்லாருமே இப்ப வந்துட்டு காமனா கேட்கும்போது நான் வீட்ல தான் இருக்கேன், நான் வெளியில போகல, சோ அதனால எனக்கு எதுக்கு, நான் ஹவுஸ் வைஃப் தான், எனக்கு மெலாஸ்மா இருக்கு, ஆனாலும் நான் வெளியில போக மாட்டேங்கிறேன், why do I have to use a sunscreen அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. இன்டோர்ஸ் அவுட்டோர்ஸ் என்னதான் இருந்தாலும் நம்மளோட மெலாஸ்மா அப்படிங்கிற அந்த டீல்ல ஜாஸ்தியான ட்ரிகர் not only the sun related UV exposure, it is the blue light இல்லாட்டி visible light அப்படிங்கிற அந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற லைட்ஸ், அந்த லைட் தான் உங்களோட மெலாஸ்மாவோட மேஜர் ட்ரிகரே. ஸோ அந்த ட்ரிகர் இருக்கும் போது உங்களோட வீட்டிலையும் சன்ஸ்கிரீன் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சில டைம்ஸ் வந்துட்டு டிண்டட் சன்ஸ்கிரீன்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிண்டட் சன்ஸ்கிரீன்னா கொஞ்சம் கலர்டாக இருக்கும், டிண்டடாக இருக்கும். அயர்ன் ஆக்சைடு அப்படிங்கிற அந்த ஒரு பிக்மெண்ட் தான் அதில் ஆட் ஆயிருக்காங்க. இந்த பர்டிகுலர் டிண்டட் சன்ஸ்கிரீனே விசிபிள் லைட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம்லேருந்து ஹியூஜ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது. ஸோ தயவு செய்து அந்த டிண்டட் சன்ஸ்கிரீனுமே உங்களோட ரொட்டீன்குள்ளார இன்க்ளூட் பண்ண ஆரம்பிங்க. அடுத்ததுல வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து காம்பினேஷன் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த டெர்மட்டாலஜிஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மெலாஸ்மா அப்படிங்கிறது யூஸ்வலாக மல்டி ஃபேக்டோரியலாக இருக்கும், நிறைய ஃபேக்டர்ஸ் காஸ் பண்ணுறதுனால நம்மளோட ட்ரீட்மெண்ட் அப்ரோச்சே வந்துட்டு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப வந்துட்டு காம்பினேஷன்ஸாக இருக்கும், ஒரு பர்சனுக்குமே டெய்லர் மேடாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக டாபிக்கல் க்ரீம்ஸ் that might contain certain ingredients that will reduce the pigmentation of that particular lesion. ஒன்று. ரெண்டாவது எக்ஸ்ஃபோலியேஷன், கெமிக்கல் பீல்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியேஷன் ப்ராசஸ் கண்டிப்பாக வந்துட்டு மெலாஸ்மாக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பி இட் கிளைகாலிக் ஆசிட், பி இட் மேண்டலிக் ஆசிட், பி இட் டிசிஏ, பி இட் ரெட்டினால், அந்த மாதிரி சர்டன் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிஷியலாக வந்துட்டு ஒன்ஸ் இன் 2 weeks மாதிரி வந்துட்டு பண்ணணும் டு ரெடியூஸ் த சிவியாரிட்டி ஆஃப் த பிக்மெண்டேஷன். அதுக்கப்புறமா வந்து மந்த்லி ஒன்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா மெலாஸ்மா, ஒன்ஸ் அ மெலாஸ்மா இஸ் ஆல்வேஸ் அ மெலாஸ்மா. ஸோ திருப்பி வரலாம், வருதுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மெயின்டெனன்ஸ் சைக்கிள் மாறும். ஒரு பொதுவான டெண்டன்சியில் தான் சொன்னேன் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் மெயின்டெனன்ஸ் ஸ்கெடியூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டாபிக்கல் ஏஜென்ட்ஸ் கொடுப்பாங்க வித் அசிலிக் ஆசிட், ட்ரெனெக்சமிக் ஆசிட், அதுக்கப்புறமா நிறைய வந்துட்டு கோஜிக் ஆசிட், இந்த மாதிரி பேஸ்ட் ஏஜென்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓரல் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு பேஸ்ட் ஆன் தீஸ் ஆக்டிவிட்டி அண்ட் சிவியாரிட்டி ஆஃப் த மெலாஸ்மா ஓரல் ஏஜென்ட்ஸும் கொடுப்பாங்க. லேசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசர் வந்துட்டு லைட் ரிலேட்டட் டிவைஸ் தான், பட் அது வந்துட்டு கியூஸ்விக்சோ இல்லாட்டி பிக்கோ லேசர்ஸும் வந்துட்டு போயிட்டு அந்த மெலாஸ்மாவில் இருக்கிற அந்த மெலனின் பிக்மெண்ட்டை டார்கெட் பண்ணி அதை உடச்சி உங்களோட ஸ்கின்லேருந்து வெளியில் தள்ள போகுது. ஸோ அதனால லேசர் வந்துட்டு டீப்பரா இருக்கிற மெலாஸ்மாக்கு வந்துட்டு ஈவன் மோர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்களோட மெலாஸ்மா வந்துட்டு ஆக்சுவல் பிக்மெண்டேஷன் மட்டும்தானா இல்லாட்டி வாஸ்குலாரிட்டி ஏதாவது இன்வால்வ் ஆயிருக்கா அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான ஒரு டீடைல்டு எக்ஸாமினேஷன் தேவை. அதற்கேற்ற மாதிரி தான் அதோட டெய்லர் மேடு ட்ரீட்மெண்ட் வரும். ஸோ ஆல்வேஸ் when you have a melasma நம்ம ஹோம் ரெமிடிஸ் பண்ணிக்கலாம். சும்மா வந்துட்டு நம்மளோட பேசன், நம்மளோட கடல் மாவை எடுத்துட்டு மில்க்ல மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள் தடவி நம்ம வந்துட்டு மெலாஸ்மாவை போக்கிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. சர்டன் டைம்ஸ் இந்த மாதிரி மஞ்சள் தடவும் போது கூட அதில் இருக்கிற கர்க்குமென் அண்ட் அடல்ட்ரன்ஸ்லாம் வந்துட்டு உங்கள் ஸ்கின்ல இரிட்டேஷன் காஸ் பண்ணி ஸ்கின்னுக்கு சன்னை வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியாக வந்துட்டு சென்சிட்டிவிட்டியை வந்து உண்டாக்கக்கூடிய கெப்பாசிட்டியை இந்த டர்மரிக் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஹீல் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஏஜென்ட்ஸே வந்துட்டு உங்களோட ஸ்கின்னோட சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் அப் பண்ணிடும். ஸோ தயவு செய்து வந்துட்டு மெலாஸ்மா இருக்குது அப்படின்னா மெலாஸ்மாவோட ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், சும்மா கைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருக்கிறத வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியாக நம்ம வந்துட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், ஒன்ஸ் a melasma has come, it is always a melasma to come again and again. So sun protection is the key. So இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது பிக்மெண்டரி டிசார்டர் இருக்கு அப்படின்னா அது மெலாஸ்மாவா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு கண்டறியறதுக்கு உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் ஹெல்ப்பை சீக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட பேஜை. இதே மாதிரி வீடியோஸை வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு. பாய்.